அதுபோல் காந்தூர் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி இப்படி ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருந்தது சேனல்காரர் கூப்பிட்டு பேட்டி கொடுக்கக்கூடிய காரியம். கடந்த 9 வருஷமாக கேரளத்தில் எல்டிஎஃப் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த 9 வருஷ காலத்தில் எல்டிஎஃப் ஆட்சியில் சாதாரணப்பட்ட ஆளுகளுக்கு அதுபோல் நாட்டில் நடத்தக்கூடிய விகசனங்கள்லாம் ஜனங்கள் மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டிய இன்றைக்கி நாங்கள் கொண்டிருக்கோம். மறைவு பஞ்சாயத்தை பொறுத்தளவில் கேரளத்தில் எல்டிஎஃப் சர்க்கார் ஆட்சி வந்ததுக்கு பிறகு கோடிக்கணக்கான ரூபாய் முடக்கி விகசனம் பண்ணுது. இப்போ உதாரணமாக லைஃப் பவனை பார்த்தது. இந்த எல்டிஎஃப் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு நல்லா தெரியும், ஒரு வார்டில் 1 2 வீடோ எண்ணி நம்பர் மார்க் கொடுப்பாங்க. கேரளத்தில் எல்டிஎஃப் சர்க்கார் வந்ததுக்கு பிறகு லைஃப் பவனை பற்றி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தவருடைய பாகமாக மறைவூர் பஞ்சாயத்தில் மட்டும் ஏகதேசம் இப்போ வேலை பூர்த்தியடிச்சதுக்கு மட்டும் 1037 வீடு வேலை பூர்த்தியடிச்சு நல்ல வீட்டில் ஆதிவாசி மக்களும் அதுபோல் சாதாரணப்பட்ட ஆளுகள்லாம் நல்ல வீட்டில் குடியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ நிலவுது. அது மட்டும் இல்லாமல் லிஸ்ட்டில் இனி தாராள ஆளுகள் வீடு கிடைக்காமல் இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு இப்போ எல்டிஎஃப் சர்க்கார் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னே ஒரு அறிவிப்பு வந்தது. நிலவில் இருக்கக்கூடிய SC ST குடும்பங்கள் எல்லாருக்கும் லைஃப் பவர் பദ്ധதியில் வீட்டுக்கு பைசா உடனடியாக கொடுத்துருக்க வேண்டிய எக்யூனிட்டிஸ் கொடுத்துருக்க தீர்மானம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜெனரல் விவாதப்பட்ட ஆளுகளுக்கு ஒரு பஞ்சாயத்தில் 100 பேருக்கு மேலே 100 பேர் வர வீடு கொடுக்குறதுக்கு வேண்டி லைஃப்பில் வீடு கொடுக்குறதுக்கு வேண்டி நம்ம சர்க்கார் எல்டிஎஃப் சர்க்கார் தீர்மானிச்சு. அது மட்டும் இல்லாமல் தாராள விகசனம், இந்த விகசனம் மட்டுமல்ல, இப்போ மறைவு பஞ்சாயத்தில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு 5 கோடி ரூபா புதிய பில்டிங்க்கு வேண்டி மறைவு பஞ்சாயத்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கொடுத்துருக்கு. இப்போ கடத்தி சிகிச்சையாக உடனடியாக தொடர்ந்துருக்குள்ள நடவடி சர்க்காரினுடைய பாகமாக வந்துருக்கு. அதுபோல் ஹையர் செகண்டரி ஹை ஸ்கூலை நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹை ஸ்கூலுடைய நிலைமை என்ன எப்படி இருந்துச்சு, இப்போ உள்ள நிலைமை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5.25 கோடி ரூபா உள்ள கட்டடம், புதிய கட்டடம் அனுமதிச்சு வேலை நடந்துகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களுக்கு நல்லா தெரியும், இங்கே +1 படிக்கக்கூடிய பிள்ளைகள் அல்ல இப்போ SSLC முடிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மார்க் அடிஸ்தானத்தில் நமக்கு அலாட்மெண்ட் வைக்கும்போது இங்கே மறையூர் காந்தூர் பஞ்சாயத்து உள்ள பிள்ளைகளுக்கு 3 தேவிகுளம் அதுபோல் வாகவாரியில் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போ இந்த கட்டணமாக பூர்த்தி அடிச்சு அப்படின்னா ஒரு பேட்சுக்கு கூடிய அனுமதிக்க வேண்டி நம்ம பார்ட்டி இடவட்டத்துக்கு எல்டிஎஃப் நிலைக்கு மறையூரில் உள்ள எல்டிஎஃப் நேதாக்கமாரெலாம் ஒரு இடவட்டத்துடைய பாகமாக ஒரு புதிய ஒரு பேட்ச் கூடிய அனுமதிச்சாச்சுன்னா 60 பிள்ளைகளுக்கு கூடுதல் படிக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த கவர்மெண்ட்டும் உண்டாக்கிருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ மறையூர் கவர்மெண்ட் எல்பி ஸ்கூலுக்கு MLA ஃபண்டில் இருந்து பஸ் கொடுத்தது நல்லா தெரியும். அதுபோல் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கு இப்போ பஸ் அனுமதிச்சு அந்த ஜன உத்தியோகமான பேப்பர் வாங்கி போகிற பாகமாக நாங்கள் எல்டிஎஃப் தலைமையில் போராட்டம் நடத்துகிற பாகமாக இப்போ கவர்மெண்ட் எல்பி ஸ்கூலுக்கு பஸ் வரப்போகுது MLA ஃபண்டில். அது மட்டும் இல்லாமல் IHRT காலேஜ் நிலவில் இப்போ 3 பஸ்ஸு. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய மறைவூரில் இருக்கக்கூடிய அதுபோல் தோட்டம் தொழிலாளி குழந்தைகள்லாம் டிகிரி படிக்கணும்னா ஒன்று கோயம்புத்தூர் இல்லை தமிழ்நாடு இல்லை கேரளா எர்ணாகுளத்தை பார்த்து போகக்கூடிய சூழ்நிலையில் இப்போ கவர்மெண்ட் அங்கேயாவத்தில் உள்ள IHRT காலேஜ் இங்கே மறையூரில் 5 நாள் வந்ததுடைய பாகமாக இங்கே இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இங்கேயே டிகிரி முடித்து இங்கேயே வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி மறையூர் பஞ்சாயத்தில் அதில் மறையூர் காந்தூர் பஞ்சாயத்துகளில் கேரளத்தில் எல்டிஎஃப் சர்க்கார் கொண்டு வந்த திட்டத்துடைய பாகமாக இவ்வளோ வந்துருக்கு. அதுபோல் குடி மேகலைக்கு இந்த 9 வருஷத்துக்கு முன்னாடி குடி மேகலையில் ஆதிவாசி மக்களுடைய மேகலைக்கு போகணும்னு சொன்னால் ஒரு வண்டி சௌகரியமோ ஒரு கரண்ட் சௌகரியமோ ஒன்றும் இல்லை. எல்டிஎஃப் சர்க்கார் வந்ததுக்கு பிறகு தான் இந்த 2 குடிகளுக்கு 1 2 வார்டுகளில் கோடிக்கணக்கான ரூபா கொடுத்து ரோடு வசதியும் அதுபோல் மின்சார வசதியும் செஞ்சு கொடுத்தது இந்த கவர்மெண்ட்டு. அப்போ இதெல்லாம் நாங்கள் எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், மீண்டும் கேரளத்தில் எல்டிஎஃப் சர்க்கார் வந்தால் மட்டும்தான் இப்படி உள்ள காரியங்கள் விகசன காரியங்கள்லாம் நாட்டில் நடக்குமே தவிர வேறு ஏதாவது மாற்றி சிந்திச்சால் பொதுமக்கள் மாற்றி சிந்திச்சால், இப்போ உதாரணமாக நான் பென்ஷன் குறித்து சொன்னேன். பென்ஷன் மறைவு பஞ்சாயத்தில் ஏகதேசம் ஒரு 1500 பேருக்கு மேலே பென்ஷன் இருக்கக்கூடிய வாங்கக்கூடிய ஆளுங்கள் இருக்காங்க. அது கட்டமாக அந்த 9 வருஷத்தில் 500 ரூபாய் அந்த பென்ஷன் இன்றைக்கி 1600 ரூபா ஒரு ஆளுக்கு பென்ஷன் ஆகி கொடுக்கப்படுது. அதுபோல் விதவை பென்ஷன், விகலாங்க பென்ஷன், முதியோர் பென்ஷன் கட்டமாக கூட்டி இப்போ 1600 ரூபா கொடுக்குது. இப்போ நம்ம சர்க்காருடைய நிலைமை எல்டிஎஃப்னுடைய காரியங்கள் என்னன்னு கேட்டால் அவங்களுக்கு 2000 ரூபா ஆக்கி கொடுக்கணும். இப்போ தாராளமாக மறைவு பஞ்சாயத்தில் காந்தூர் பஞ்சாயத்துகள் தெரியும், ஒன்று தாய்தாப்பம் மட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. மக்கள் எல்லாம் வெளிநாட்டிலையும் அதுபோல் வெளி மாநிலங்களிலும் போய் வேலை செய்யக்கூடிய ஆளுகள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மருந்தோ இல்லை ஒரு சாயம் குடிக்கணுமோ ஒன்று வெத்தலைமாக்கு வாங்கி போனோம்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லா மாதமும் கரெக்டான சரியான நேரத்தில் அவங்க கையில் 1600 ரூபா வச்சு பென்ஷன் எத்திக்கக்கூடிய சர்க்காராக கேரளத்தில் எல்டிஎஃப் சர்க்கார். இப்போ தாராளமான விவசாயம் நான் சொல்லி வந்தால் சுருக்கமான காரியங்கள். இப்போ மறையூர் சின்ன ரோடு உங்களுக்குலாம் நல்லா தெரியும். ஒளிஞ்சிருந்த ரோடுக்கு 9.25 கோடி ரூபா 9.10 லட்ச ரூபா 9 கோடி 10 லட்ச ரூபா கொடுத்து 16 கிலோமீட்டருக்கு பைசா கொடுத்து ரோடு வேலை செய்யுது. இப்போ காந்தலூர் மறையூர்
பெட்ரோல் பங்கு வளவிலிருந்து பைசா 4 கோடி ரூபா கொடுத்து வேலை பூர்த்தியாச்சு. இப்போ அதுக்கு மேலே ஃபண்டு வைக்கிறதுக்கு வேண்டி உடனே ஃபண்டு அனுமதிக்கிறதுக்கு வேண்டி கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போது மறையூர் சின்ன ரோடு, அந்த ரோட்டினுடைய 2 பாகத்துலையும் கட்டிங் கூடுதல் இருக்கிறதுனால வண்டி வாங்கிட்டு சைடு கொடுக்குறது ஒரு பெரிய புத்திமுட்டாக இருக்குது. இப்போ அதனால் இப்போ எம்எல்ஏ இடம் விட்டுட்டு 2 சைடு காங்கிரீட் போட்டு கொடுத்துருக்க வேண்டி 1 கோடி ரூபாய்க்கு பத்தடி அது கவர்மெண்ட் அங்கீகாரத்துக்கு வேண்டி இப்போ வச்சிருக்கு. அதை அனுபவிச்சு கிடச்சிருக்கோன்னா 2 சைடு காங்கிரீட் போடுறதுக்கு வேண்டி நான் சொன்னது இந்த 30 வருஷ காலத்தில் கேரளத்தில் எல்டிஎஃப் சர்க்கார் என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு தான் மறையூரில் விகசனம் வந்துச்சிருந்தது. மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். கரண்ட் தட்டுப்பாடு போகும். 9 வருஷத்துக்கு முன்னாடி லேசாக காற்றடிச்சு அப்போ கரண்ட் போகும். பின்ன ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு படிக்க முடியாதுன்றதுலாம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 9 வருஷமாக சப்ஸ்டேஷன் மணியாசா வைத்திய மந்திரியாக இருக்கும்போது சப்ஸ்டேஷன் கொண்டு வந்து மறையூரில் இப்போ கரண்ட் பவர் கட்டுன்றது ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லை, அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும் எல்லாம் தடி போஸ்ட்டுகளாக இருக்கும். இப்போ அதெல்லாம் மாற்றி காங்கிரஸ் போஸ்ட் கொடுத்து இப்போ நல்லா கரண்ட் சம்விதானம் மின்சார வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்க வேண்டி இந்த சர்க்கார் இடம் விட்டுருக்கு. அப்போ இதெல்லாம் நிலந்து போகணும்னு சொன்னால் முதல்ல கொடுத்த பின்துணை. இப்போது போனட்டுருக்கும் மறையூர் பஞ்சாயத்தில் எல்டிஎஃப்க்கும் யூடிஎஃப்க்கும் வித்தியாசம் போன நியமசபை தேர்தலில் வெறும் 617 ஓட்டு தான். அப்போ உங்கள் ஓட்டெல்லாம் வீண் போகலை. ஓட்டு போட்ட பொதுமக்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய ஓட்டமாக இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஓட்டு போட்டதுனால அவங்களுக்குள்ள ஓட்டு ஒரு காரணம் வச்சாலும் வீண் போகலை. இவ்வளோ விகசனம் நடந்துகிட்டு இருக்குது. இனி தாராள விகசனம் கொண்டு வேண்டி எம்எல்ஏயும் அதுபோல் எல்டிஎஃப் நிலைக்கு நாங்கள் இடம் விட்டுருக்கோம். அடிஸ்தான சௌகரியம் மறையூர் பஞ்சாயத்தில் 40 வருஷமாக காங்கிரஸ் ஆட்சி பண்ணிட்டு 40 வருஷமாக காங்கிரஸ் ஆட்சி பண்ணும்போது மறையூர் பஞ்சாயத்தில் பஸ் ஸ்டாண்டில் நல்ல ஒரு பாத்ரூம் இருக்கா நீங்கள்லாம் செஞ்சுக்கோங்க. வெளியிருந்து வரக்கூடிய டூரிஸ்ட்டுகளாக இருந்தாலும் சரி, அதுபோல் யாத்திரைக்காரங்களாக இருந்தாலும் சரி, பாத்ரூம் போகிறதுக்கு நல்ல பாத்ரூம் சௌகரியம் கிடையாது. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் 40 வருஷமாக காங்கிரஸ் ஆட்சி பண்ணும்போது அவங்களுக்கு விளையாட்டு மைதானம் ஒரு கிரவுண்டு உண்டாக்கி கொடுக்குறதுக்கு இந்த பஞ்சாயத்து ஓட்ட முடியல. நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இங்கே ஏதாவது விகசனம் வந்திருக்குன்னு சொன்னால் சர்க்காருடைய வாக்குமூலம் வந்திருக்கு. இப்போ ஒரு 40 வருஷம் ஆட்சி செய்யக்கூடிய பஞ்சாயத்தில் கடந்த வருஷம்லாம் 5 கோடி ரூபா கேரளத்தில் கவர்மெண்ட்டு பஞ்சாயத்து கொடுக்கும். அப்படி 40 வருஷமாக எத்தனை கோடி ரூபா கொடுக்கும்? ஒரு 30-40 லட்ச ரூபா முறைக்கி ஒரு 2-3 ஏக்கர் கிரவுண்டு வாங்கி இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு கிரவுண்டு உண்டாக்கி கொடுக்குறதுக்கு இந்த பஞ்சாயத்து கொண்டு முடியல. அதனால் வரக்கூடிய பஞ்சாயத்து தேர்தலில் இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர்லாம் ஒன்று மாற்றி சிந்திக்கணும். இப்போ கேரளத்தில் கவர்மெண்ட்டு எம்எல்ஏ எம்பி அதுபோல் எல்லாருடைய ஃபண்டுகளை வாங்கி இங்கே தாராளமாக விவசாயம் கொண்டு வரலாம். ஆனால் மறையூர் பஞ்சாயத்தில் அது செய்கிறதுக்கு அவங்களுக்கு தாற்பயம் இல்லை. கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய பദ്ധதியில் எப்படியெல்லாம் கமிஷன் அடிக்க முடியுமோ அதை மட்டும் செய்யக்கூடிய ஆளுகளை மாறிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, பஞ்சாயத்து தேர்தல் வரப்போகுது. எல்லாம் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். எங்கள் எல்டிஎஃப்ல பொறுத்தளவில் 1-2 டைம் மனுசரிச்சா போகும், மெம்பர் ஆனால் போகும், நிலமானாலும் எங்களுக்கு. ஆனால் காங்கிரஸ் கட்சியில் அப்படியே இல்லை. காங்கிரஸ் கட்சியில் மறையூரில் பிரத்யேகிச்சு 2-3 ஆளுகள் இது தொழிலாக வச்சுருக்கக்கூடிய ஆளுகளாக மாறிக்கிட்டு இருக்காங்க. அந்த வார்டுகளில் வேறு அவங்களுடைய பிரபுத்தம் இருக்காங்க. அவங்களுக்கு சீட் கொடுக்காம எனக்கு சீட் வேணும், நான் பஞ்சாயத்து பர்சன்ட் ஆகணும், நான் வைஸ் பர்சன்ட் ஆகணும், இப்படின்ற நிலைக்கு அவங்க மത്സரிக்கக்கூடிய ஆளு சிரமமாக எங்களுக்கு தான் மത്സரிக்கிறது எழுதி கொடுத்த மாதிரி நிலவாடு இருக்கக்கூடிய ஆளுகளாக இருக்காங்க. அதனால் மறையூர் பஞ்சாயத்தை பொறுத்தளவில் ஒரு மாற்றம் வரணும்னு சொன்னால் இங்கே எல்டிஎஃப் ஆட்சிக்கு வரும். இப்போ காந்தூர் பஞ்சாயத்தில் பாருங்கள், காந்தூர் பஞ்சாயத்தில் எல்டிஎஃப் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அங்கே நடத்தக்கூடிய விகசனம் டூரிசம் மேഖലயில் 1வது வில்லேஜ் ஆகிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு அவார்டு வாங்கின பஞ்சாயத்து காந்தூர் பஞ்சாயத்து. ஆனால் மறையூரில் இப்போயும் பாத்ரூம் இல்லாமல், அதுபோல் பொது பாத்ரூம் இல்லாமல், ஒரு கிரவுண்ட் இல்லாமல் ஆளுக தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் பாக்கி காரியங்கள் எல்டிஎஃப்னுடைய நேதாக்குமார் இருக்கிறதுனால நான் கூடுதல் அதை கடற்கரை விரும்பலை. அதனால் மறையூர் மக்களும் அதுபோல் 5 நாட்டில் வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எல்டிஎஃப் சர்க்கார் கேரளத்தில் என்னைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அதுக்கு பிறகு இந்த 9 வருஷ காலமாக நடப்பில் இருக்கக்கூடிய பദ്ധதி நிகழ்வு பார்த்தீங்கன்னா இப்போது முக்கியமந்திரியுடைய தனசகாயம் சுகம் இல்லாமல் இருக்க ஆளு ஆஸ்பத்திரிக்கு போனாங்கன்னு சொன்னால் ஆஸ்பத்திரியில் உள்ள டாக்டர் சர்டிஃபிகேட்டும் அதுபோல் அதனுடைய ரேகையில் வச்சு எம்எல்ஏ ஆஃபீஸ் வழி முக்கியமந்திரிக்கு அனுப்புனா அவங்களுக்கு அக்கௌண்ட் வழி பணம் வந்திருக்கு. கோடிக்கணக்கான ரூபா மறையூர் பஞ்சாயத்து வந்திருக்கு. போன 5 வருஷத்தில் மட்டும் 1,40,00,000 ரூபா மறையூர் பஞ்சாயத்தில் ஆளுக கையில், மறையூர் காந்தூர் பஞ்சாயத்தில் ஆளுகளுக்கு அக்கௌண்ட்டில் போயிருக்கு. 15,000 ரூபாயும் அதுபோல் 20,000 ரூபாயும் இப்படி. அது மட்டும் இல்லாமல் எஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் படன உரிமை முகாந்திரமாக எஸ்சி ஆளுகளுக்கு இருக்கக்கூடிய படன உரிமை எத்தனை ஆயிரக்கணக்கான ஆளுகளுக்கு மறையூர் பஞ்சாயத்து கொடுத்து. கிருஷி ஆஃபீஸில் இருந்து அவங்களுக்கு ஆளுகளையும் கட்டமாக அக்கௌண்ட்டில் ஒரு ஆளுக்கு 13,000 ரூபா 16,000 ரூபா இப்படி அக்கௌண்ட்டு போய்கிட்டு இருக்குது. அப்போது எல்டிஎஃப் சர்க்கார் கேரளத்தில் சாதாரண மக்களோட கூட இருக்கக்கூடிய சர்க்கார், அந்த சர்க்காரை பாதுகாக்கக்கூடிய கடமை 5 நாட்டில் வசிக்கக்கூடிய பெருமை எல்லாருக்கும் தெரியும். இடுக்கி ஜில்லையில் உள்ள பூமி பிரச்சனை வருஷங்களாகிட்டு 10-30 வருஷத்துக்கு மேலே பூமி பிரச்சனை, அதுக்கு ஒரு தீர்வு காணணும்னு சொல்லி எல்டிஎஃப் சர்க்கார் அதுபோல் எல்டிஎஃப் சர்க்காருக்கு ஜில்லையில் உள்ள எல்டிஎஃப் நேதாக்குமாறு முக்கியமந்திரிக்கு நேரிட்டு நிவாரணம் கொடுத்து இந்த சட்டத்தை ஒரு மாற்றம் கொண்டு வந்தோடைய பாகமாக இப்போ பிரத்யேகிச்சு மந்திரி சபை கூடி
அது அங்கீகரித்து கொடுத்துருக்காங்க. இடுக்கி ஜில்லையில் உள்ள எல்லா பூமி பிரச்சனைக்கும் தீர்வு காண்றதுக்கு வேண்டி சர்க்கார் ஒரு புதிய சட்டத்தை நம்ம கொடுத்துருக்கு. பூமி பிரச்சனை தீர்வு இப்போ மறையூரில் நல்லா தெரியும் எல்லாருக்கும். நிலம்ன்ற பேரில் 1 3 4 சென்ட் கையில் வச்சிருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு நிலமாக இருந்துச்சுன்னா லைஃப் வீடு கொடுத்தா கூட அதில் வீடு வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ அதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வந்து நிலம் புறையிடம் இல்லை பாகுபாடு இன்றி எல்லாத்துக்கும் இப்போ மறையூரில் ஏக்கர் கணக்கில் பூமி உள்ள ஆளுங்களுக்கு அது நிலமாக இருந்துச்சுன்னா அதில் முதல்ல ஒரு சட்டம் இருந்தது, விவசாயம் மட்டும் பண்ணிக்கலாம், ஒரு சின்ன வீடு வச்சு இருக்கலாம். இப்போ அப்படியே இல்லை. அதே இடத்துல ஃபேக்ட்ரியோ அவங்க அடிസ്ഥാன சபை வேறு சபையும் எல்லாம் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. புதிய சட்டம் கொண்டு வந்து மறையூர் பஞ்சாயத்தில் இனி கைவச பூமியாக இருக்கணும். கைவச பூமி பட்டை இருந்தால் தான் வீடு வைக்க முடியுன்றது அல்ல. கைவச பூமியாக இருந்தால் வில்லேஜ் ஆஃபீஸர்களில் அந்த கைவசம் பூமிக்குள்ள சர்டிஃபிகேட் வாங்கி எக்ரவுண்ட் வச்சு அங்கே சர்க்காருக்கு கொடுக்கக்கூடிய லைஃப் பக்கத்தில் வீடு வச்சுக்கலாம். அப்படி ஒரு சட்டத்தை இடுக்கி ஜில்லையில் சட்டம் கொண்டு வந்து இதெல்லாம் தீர்வு காண்றதுக்கு வேண்டி நம்ம சர்க்கார் இடம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மறையூரை நாங்கள் பரிசோதிக்கும் போது 42 கட்டடம் மட்டும்தான் அனந்தகிருதமாகிட்டு இருக்கக்கூடிய கட்டடம். அந்த கட்டடத்துக்கு இன்றைக்கி சர்க்காருக்கு ஒரு சின்ன பஞ்சாயத்து ஒரு சின்ன பீஸ் அடைச்சி அவங்களுக்கு புதுப்பிச்சு அவங்களுக்கு நியமபுரமாக அந்த இடத்த பில்டிங் வைக்கிறதுக்குள்ள ஒரு சட்டம் கேரளத்தில் எல்டிஎஃப் சர்க்கார் கொண்டு இருக்குது. அதனால் பூமி பிரச்சனைகள் இடுக்கி ஜில்லையில் உள்ள பூமி பிரச்சனைகள்லாம் தீர்வு காட்டுறதுக்கு வேண்டிய இடப்பட்ட எல்டிஎஃப் கவர்மெண்ட்டுக்கு எல்டிஎஃப் மறையூர் பஞ்சாயத்து கமிட்டியின் சார்பாக நாங்கள் எல்லா வார்த்தைகளையும் தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் 1-2 விஷயம் இருக்குது. பட்டயம் இப்போது மறையூர் பஞ்சாயத்து காந்தூர் பஞ்சாயத்தில் தாராளம் இந்த 9 வருஷத்தில் ஆயிரக்கணக்கான பட்டயம் கொடுத்துருந்தாலும் கூட பட்டயத்துக்கு வேண்டிய அவேசம் கொடுத்துட்டு இப்பயும் நிலவில் பெண்டிங் இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு 10 சென்ட் வரை இப்போ பட்டயம் கொடுத்துருக்க வேண்டிய சர்க்கார் தீர்மானம் 10 சென்ட் வரை. அந்த 10 சென்ட் வரை எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கு வரும். அடுத்து அதுக்கு மேலே உள்ள பூமிகளுக்கு பட்டயம் கொடுத்துருக்க வேண்டி இடப்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ தாலுக்கா ஆஃபீஸில் பட்டயத்துக்கு அவேசம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய ஆளுகள் கூட 10 சென்ட் வரை கைவசம் வச்சிருக்கக்கூடிய ஆளுகள் பட்டயத்துக்கு அவேசம் கொடுக்கலாம். பின்ன மறையூர் பஞ்சாயத்தை பொறுத்தவரை ஒரு காரியம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போது பஞ்சாயத்து தேர்தல் ஏதாண்டும் அடுத்து இனி ஒரு 70 நாளுக்குள்ள பஞ்சாயத்து தேர்தல் நடக்கும். அப்போ வார்டுகள் விகசனம் எல்லா பஞ்சாயத்துகள்லையும் சில வார்டுகளில் ஒரு வாரம் குறை, சில வார்டுகளில் ஒரு வாரம் கூடுறதுக்கு வேண்டி சர்க்கார் 325 வீடு வரை அதுலேருந்து 10% மேலே இல்லை 10% கீழே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அப்படி உள்ள வார்டு அடிஸ்தானத்தில் மறையூர் பஞ்சாயத்து காந்தூர் பஞ்சாயத்துகளில் ஒரு வார்டு கூட்டுறதுக்கு வேண்டி தேர்ந்தெடுப்பு கமிஷன் சர்க்கார் ஒரு உத்தரவு கொடுத்துருச்சு. இப்போ மறையூர் பஞ்சாயத்தில் இப்போ நிலவில் 14 வார்டு ஆயிடுச்சு, ஒரு வார்டு கூடுதலாயிருக்கு. மறையூர் பஞ்சாயத்து பரணசம்மதியும் சில உத்தியோகமாக சேர்ந்து ஓட்டர் பட்டியலை வியாபகமான கிரமங்கள் நடத்திருக்காங்க. நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் பராதிகள் கொடுத்துருக்கு. இப்போ சுருக்கமாக இப்போ சொல்ல போனால் ஆடுகள் கூடுதல் இருக்கக்கூடிய வெட்டக்கூடிய வார்டு வெட்டி 2ஆக திருப்பக்கூடிய வார்டுகளை விட்டுட்டு இவங்க மறையூர் பஞ்சாயத்தில் அரசியல் லாபத்துக்கு வேண்டி 1, 2, 3 வார்டுகளில் அதுபோல் 5ஆம் வார்டு 5ஆம் வார்டு இப்போ நிலவில் 2 திருப்பு எல்டிஎஃப் ஜெயிச்ச 9ஆம் வார்டு மாசிவயல் டவுன் வார்டை அதை 2 ஆக்கி அரசியல் லாபத்துக்கு வேண்டி புதிய வார்டு உண்டாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மறையூர் பஞ்சாயத்தில் உத்தியோகமாரும் அதுபோல் வர சம்பந்தம் இறந்துட்டாங்க. அது மட்டுமல்ல இப்போ வேற ஒரு அபகடம். இப்போ நான் இருக்கிறது நிலவில் இப்போ உள்ள பஞ்சாயத்து வார்டு 12. போன ட்ரிப்பு நாங்கள் இருந்தது வந்து 11. எனக்குள்ள ஐடென்டி கார்டு, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அதுபோல் எனக்குள்ள அட்ரஸ் கம்ப்ளீட்டு 11ஆம் வார்டில் நிலவில் இருக்குது. இப்போ மறையூர் பஞ்சாயத்துக்காரங்க இந்த வார்டு திருப்பங்களுடைய அடிப்படையில் எல்லா ரெக்கார்டு மாற்றக்கூடிய ஒரு சூழல் உண்டாகுது. வீட்டில் படிக்கக்கூடிய பிள்ளைங்க அதுபோல் இவங்க நமக்குள்ள ரெக்கார்டுகள்லாம் மாற்றக்கூடிய ஒரு சூழலை உண்டாகுது. இவங்க ஆள் கூடுதல் உள்ள ஒரு வார்டை திருப்பி 2 வார்டு ஆக்கியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு இடம் தான். ஆனால் இப்போ நிலவில் எல்லா வார்டுகள்லையும் இப்போ 7ஆம் வார்டு 8ஆம் வார்டு ஆயிடுச்சு, 8ஆம் வார்டு 7ஆம் 9ஆம் வார்டு ஆயிடுச்சு, 9ஆம் வார்டு 10ஆம் வார்டு ஆயிடுச்சு, புதிய கோட்டக்குளம் 6ஆம் வார்டு வந்திருக்கு. அப்போ அதனால் அட்ரஸ்கள்லாம் மாற்றக்கூடிய ஒரு சூழலை உண்டாயிருக்கு. இதை மக்கள் பெரிய அளவில் இது அவங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கணும். அதுபோல் 2ஆம் வார்டு இப்போ 3ஆம் வார்டில் இருக்கக்கூடிய புதுக்குடியில் 72-80 ஓட்டுக்கு மேலே 3ஆம் வார்டில் நிலநிற்கக்கூடிய ஓட்டு எடுத்து 2ஆம் வார்டில் போடக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதுபோல் 4ஆம் வார்டு புதுசாக உண்டாகிற கோட்டக்குளம் வார்டில் மறையூர் பஞ்சாயத்தில் உள்ள ஓட்டு இருக்குது, கும்பட்டாங்குடியில் உள்ள ஓட்டு இருக்குது, பட்டிக்காட்டில் உள்ள ஓட்டு இருக்குது. அப்படி பல வாரத்தில் உள்ள ஓட்டுகள்லாம் எடுத்து ஓட்டர் பட்டியலில் மிகப்பெரிய கிரமங்கள் நடத்திருக்காங்க. அதுக்கு எதிராக மறையூர் பஞ்சாயத்துக்கு முன்னாடி எல்டிஎஃப்னுடைய தலைமையில் சக்தமான போராட்டம் நடத்துறது நாங்கள் தீர்மானிச்சோம். இதுக்கெல்லாம் உத்தரவாதி மறையூர் கிராம பஞ்சாயத்து. மறையூர் கிராம பஞ்சாயத்து இந்த 9-10 வார்டுகளில் உள்ள ஆளுகளுடைய அட்ரஸை மாற்றி கொடுத்ததுக்கு பஞ்சாயத்து தயாராக உங்களுக்கு தெரியும். இப்போ நிலவர எனக்குள்ளது 11ஆம் வார்டில் உள்ளது 12ஆம் வார்டு ரெக்கார்டு கம்ப்ளீட் எல்லா ரெக்கார்டு மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை. படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய ஆளுகளாக இருந்தாலும் சரி,
இதெல்லாம் மாற்றக்கூடிய அட்ரஸை மாற்றக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்கி கொடுத்த மறையூர் பஞ்சாயத்துக்கு எதிராக மறையூர் பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும் அவங்களுக்கு எதிராக பிரதிகரிக்கிறதுக்கு வரணும், அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் மட்டும் கேட்டுக்கொண்டு இதில் பங்கெடுத்த எல்டிஎஃப் நேதாக்குமாறு அதுபோல் எல்சி செக்ரட்டரிமார் எல்லாருக்கும் நன்மை தொழிலாளர் தோழர்களை, வாகன ஓட்டுநர்கள், வர்த்தக நண்பர்களை, இந்த திடீர் ஒரு பேட்டி கொடுக்க காரணம் நம்மளது மறையூர் பஞ்சாயத்தில் காலங்காலங்களாக மக்களை ஏமாற்றி ஊழலில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பஞ்சாயத்திற்கு எதிராகத்தான் இப்படி ஒரு ரிப்போர்ட்டை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று எல்டிஎஃப் சார்பாக இந்த மாலை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மளது எல்டிஎஃப் சர்க்கார் 9 ஆண்டு காலம் எப்படி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை மக்களுக்கு சொல்ல தேவையில்லை. காரணம், அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்கூலாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு மருத்துவமாக இருந்தாலும் சரி, ரோடு வசதியாக இருந்தாலும் சரி, அங்கன்வாடி சரி, நம்ம மறையூர் ஹாஸ்பிட்டலில் ஒரு உதாரணத்துக்கு எடுத்தால் இதுக்கு முதல் எப்படி இருந்துச்சு, இதே மறையூரில் காங்கிரஸ் ஆட்சி இப்பவும் நடந்துகிட்டு தான் இருக்குது. நம்ம எல்டிஎஃப் சர்க்கார் வந்த பிறகு தான் இஷ்டம் போல அனுகூலங்களை கொடுத்தது. ஒரு பிரைவேட் ஆஸ்பத்திரியை விட தரமானதாக, அதை வெளியே உள்ள ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். நம்ம ஆஸ்பத்திரிக்கு நம்முடைய எல்டிஎஃப் சார்பாக எண்ணற்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. மருந்துகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தேவையான மருத்துவங்களை நல்ல முறையில் செய்து கொண்டிருக்கிறது நம்மளது எல்டிஎஃப் சர்க்கார். இதை மக்கள் மனதில் ஏற்றுக்கொண்டு இனி இதுபோல் இதுக்கு முதல் கொடுத்த நமக்கு ஆதரவுகளை மீண்டும் நம்ம எல்டிஎஃப் சர்க்காருக்கு கொடுத்து, மக்கள் பாவப்பட்டவனின் சர்க்கார் என்றால் எல்டிஎஃப் சர்க்கார் தான். அதை மக்கள் மனதில் கொண்டு மக்களுக்கு எப்போதுமே உயிர் மூச்சாக இருக்கக்கூடியது எல்டிஎஃப் சர்க்கார். கம்யூனிஸ்ட் என்றாலே பாவப்பட்டவனை எப்பொழுதுமே ஒரு கருத்தோடு பார்க்கக்கூடியது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாமல் ஒன்று எல்லாம் ஒருபோல. இந்த லைஃப் வீடு இதை எடுத்துக்கோங்க. இதற்கு முதல் இருந்த சர்க்கார், யூடிஎஃப் சர்க்கார் காலகட்டங்களில் 75,000 ரூபா எஸ்சி எஸ்டி ஜெனரல்னு சொல்லி எல்லாருக்கும், ஜெனரலுக்கு கொஞ்சம் கூடுதல் பத்ததியும், ஜெனரலுக்கு சின்ன ஒரு பத்ததியும் வச்சு, எஸ்சிக்கு ஒரு 10 வீடுனா ஜெனரலுக்கு வந்து ஒரு 2 வீடு. எல்டிஎஃப் சர்க்கார் வந்த பிறகு எல்லாருக்கும் ஒருபோல, பாவப்பட்டவன் அது யாராக இருந்தாலும் சரி, எஸ்சியாக இருந்தாலும் சரி, எஸ்டியாக இருந்தாலும் சரி, கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, பாவப்பட்டவங்களை கண்டெத்தி அவங்களுக்கு தரமான வீடு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா நம்ம 4 லட்சம் ரூபா, முதல் 75,000 ரூபாயில் ஒரு வாசல் கதவு கூட வைக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா 4 லட்சம் பிள்ளைகளுக்கு படித்த தரமான பிள்ளைகள் நம்ம ஸ்கூலில் படிச்சிருந்தா அவங்களுக்கு படின முடியும் தனியாக. நல்ல அது வேறு தரமாக படித்த பிள்ளைகளுக்கு, நல்ல மார்க் எடுத்த பிள்ளைகளுக்கு லேப்டாப், எண்ணற்ற காரியங்களை செய்து மக்கள் நல்ல முறையில் சந்தோஷமாக என்றைக்கும் ரேஷனோட இது எடுத்துக்கிட்டிங்கன்னா தரமான அரிசி. இதுக்கு உள்ள அரிசியெல்லாம் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு சொல்லி. அதுமாரி சகோதர சொன்ன மாதிரி பென்ஷனுக்குள்ள காரியம், இப்போ தொழிலுறப்புக்குள்ளது வேலை செஞ்சு ஒரு வாரம் 2 வாரத்தில் அவங்களுக்கு அவங்க அக்கௌண்ட்டில் அவங்க வேலை செய்கிறதுக்குள்ள கூலி வந்து அக்கௌண்ட்டில் ஏறிடுது. பழைய காலத்தில் அப்படி கிடையாது. யூடிஎஃப் சர்க்கார் இருக்கும்போது மக்களை ஏமாற்றி 18 மாதம் 20 மாதம் எப்போ வரும்னு காத்து கிடந்த காலங்கள் இருக்குது. எல்டிஎஃப் சர்க்கார் வந்த பிறகு ஏகப்பட்ட இந்த பிரளயம் அது இதுன்னு வந்து கரண்ட் தட்டுப்பாடு, எண்ணற்ற காரியங்கள், அதெல்லாம் மக்களுக்கு பெரியவர்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சோம். இந்த சர்க்கார் வந்த பிறகு எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு நல்லா உணர்ந்த மக்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால் இனிவரும் காலகட்டங்களில் மக்கள் நம்ம எல்டிஎஃப் சர்க்காரை மீண்டும் கை கொடுத்து முன்னுக்கு வந்தால் இனி உங்களுக்கு எண்ணற்ற காரியங்களை மத்தியிலிருந்து கிடைக்கக்கூடிய காரியங்களும் சரி, நம்ம மாநிலத்திலிருந்து எம்பி எம்எல்ஏ ஃபண்டு எல்லாமே மக்களுக்கு மீண்டும் வந்து சேர்த்து நல்ல முறையில் நம்மளது மக்களை കമ്മിറ്റി മെമ്പറുമായ ചന്ദ്രസഖാവ് അവരുടെ, திமுகவுடைய அவர்களே, சிபிஐடைய மக்கள் செக்ரட்டரி ராஜேந்திரன் அவர்களே, ஜேம்ஸ் சகாவா அவர்களே, சவுத்தினுடைய லோக்கல் செக்ரட்டரி ராஜா அவர்களே, பாக்கியுள்ள எல்லாம் நண்பர்களுக்கு
இன்றைக்கி இந்த கூட்டம் கூப்பிட்டதுக்கு மெயின் காரியம் 9 வருஷம் இடதுபட்ச ஜனநாயக முன்னணி பினராயி சர்க்காருடைய நேட்டம் அவர் செஞ்ச விகசனம், அதாவது கன்னியாகுமரி முதல் காசர்கோடு வரை உள்ள 6 வார ரோடு விகசனம், கிப்பி விகசனம், நபார்டு விகசனம். இந்த மறையூர் பஞ்சாயத்து நபார்டு ஃபண்டு கொண்டு வந்த ஒரு விகசனத்துக்குள்ள நாயகன் சொன்னால் அது பினராயி. பிடபிள்யூடைய மந்திரி நிவாஸ் அவர்கள் டூரிசம் மந்திரி, மறையூர் காங்கலூரில் சுற்றாலத்துறை மந்திரியாக இருந்த காலகட்டத்திலும், கணேஷ்குமார் டிரான்ஸ்போர்ட் மந்திரி இருந்த காலகட்டத்திலும், திருவனந்தபுரம் மூணார், திருவனந்தபுரம் காங்கலூர், திருவனந்தபுரம் மறையூர் ஆலுவா, மறையூர் எர்ணாகுளம், மறையூர் காங்கலூர் மேகலையில் டிரான்ஸ்போர்ட் வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த காலகட்டம் வரை இப்போ இருக்கிற காலகட்டம் வரை நவீன முறையில் அவங்க செஞ்ச விகசனம். அதேமாரி இந்த பட்டயம் 16க்கு 17க்கு முன்னால் யூடிஎஃப் பரண காலத்தில் மறையூர் காங்கலூருக்கு எத்தனை பட்டயம் கொடுத்துருக்காங்க என்று விலையிருக்கும். 17க்கு அப்புறம் 16 நவம்பருக்கு அப்புறம் பினராயி விஜயன் முதலமைச்சராக இடதுசாரி ஜனநாயக முன்னணி வந்ததுக்கு அப்புறம் எத்தனை பட்டயம் கொடுத்தாங்க, 2வது பினராயி சர்க்கார் வந்ததுக்கப்புறம் எத்தனை பட்டயம் கொடுத்தாங்கன்னா கேரளத்தில் மாத்திரமல்ல மறையூர் காங்கலூரில் 2002வது பினராயி சர்க்கார் வந்ததுக்கப்புறம் 1600 பட்டயம் கொடுத்துருக்கு. இந்த 1600 பட்டயம் கொடுத்ததில் 80% காங்கிரஸ் ஆளக்கூடிய பஞ்சாயத்தில் இருந்தாலும் சரி, காங்கிரஸினுடைய நேதாக்கமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தான் பட்டயம் கூடுதல் கொடுக்கப்பட்டது. 1 ஏக்கர், 2 ஏக்கர், 3 ஏக்கர். ஆனால் அந்த பட்டயத்தை வாங்கிட்டும் அவங்க சொல்கிற ஒரே அதிகாரம் பினராயி என்ன செஞ்சார், அது ஒரு பாகம். லைஃப் மிஷன் பദ്ധதி, இந்த லைஃப் மிஷன் பദ്ധதி கொடுக்கக்கூடாது. யூடிஎஃப் பரணம் வந்தால் அன்னைக்கு உள்ள யூடிஎஃப் கன்வீனர் MM ஹாசன் 2வது வர்ண காலத்தில் யூடிஎஃப் ஆட்சியில் வந்தால் லைஃப் மிஷன் நிறுத்தணும்னு சொன்னது MM ஹாசன், அன்னைக்கு யூடிஎஃப் கன்வீனர். இன்னைக்கு மறையூர் பஞ்சாயத்தை பொறுத்தளவில் 10,200 பக்கத்தில் லைஃப் மிஷன் பദ്ധதி வீடை கொடுத்துட்டு இவங்க பஞ்சாயத்து என்ன சொல்கிறாங்க, பஞ்சாயத்து தான் கொடுத்துச்சு. சரி, பஞ்சாயத்து கொடுத்துச்சு. இந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு? SC/STயில் படனமுறை லேப்டாப்பு பிளாக் பஞ்சாயத்தில் இருந்து இந்த பணம் யார் கொடுத்தது? பினராயி சர்க்கார் தான் கொடுத்தது. இதே பினராயி சர்க்கார் கொடுத்த காசில் 87-88 பேருக்கு பிளாக்கு பஞ்சாயத்திலிருந்து பிளாக்கு மெம்பரு, பஞ்சாயத்து பிரசிடண்ட், வைஸ் பிரசிடண்ட் 87 பேருக்கு பூமி 3 சென்ட் கொடுத்துருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த பணம் யார் கொடுத்தது? பினராயி சர்க்கார் கொடுத்த பணம். இந்த 87 இடம் கொடுத்தவங்களுக்கு, அருகதைப்பட்டவங்களுக்கு காங்கிரஸ் பஞ்சாயத்து கொடுத்துருக்கான்னு நீங்கள் ஒன்று பரிசோதிக்கணும் ஜனங்களுக்கு. திருப்பூர், கோயம்புத்தூர், தாராபுரம், சென்னை, திருநெல்வேலி 20 வருஷம் 25 வருஷம் அவன் மக்களை வெளியில் கட்டி கொடுத்ததுக்கப்புறம் அவன் பேரில் ரேஷன் கார்டு மறையூர் காங்கலூரில் இருக்கிறதுனால மறையூர் பஞ்சாயத்தில் இன்ன பேருக்கு கொடுத்துருக்காங்க. அது கொடுக்குறதுக்கு ஒரு காரணம் அவங்க ஓட்டு கச்சோடம். இந்த ஓட்டு கச்சோடத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி இடதுசாரி ஜனநாயக முன்னணி ஒத்தடைக்க பஞ்சாயத்துக்கிட்ட போகும்போது பிளாக்கு பஞ்சாயத்தில் கொடுக்கும்போது ரேஷன் கார்டு ஒன்று, ரேஷன் கார்டு வேறு, அவங்களுக்கு 3 சென்ட் வச்சு கொடுத்துருக்கோம். இந்த 3 சென்ட் கொடுத்ததுக்கு பல அபாகாதம் இருக்குது. பட்டிகை விகசன ஆஃபீஸில், SC/ST ஆஃபீஸில்
பாவப்பட்டவனுக்கு கொடுக்கக்கூட படன முறை ஃபைனல் பில்லு கொடுக்கறதுக்கு வரையும் இல்லை 2 பில்லு கொடுக்கறது வரைக்கும் அவங்க பிளாக்கு பஞ்சாயத்துக்கு கீழே இருக்கக்கூடிய மெம்பரு அலிமதி தான் அங்கே நடத்தியிருக்கு. இதில் யாதொரு உண்மையோ இல்லை மார்க்சிஸ்ட் பார்ட்டி இடதுசாரி ஜனநாயக முன்னணி குற்றச்சாட்டு வைக்கல. இது அனுமதிக்குள்ள ஒரு குற்றச்சாட்டு தான். 3வது, இந்த பஞ்சாயத்து லைட் மிஷின் பദ്ധதி SC STக்கு 250 பேருக்கு எக்ரிமெண்ட் வைக்கலாம், SCக்கு 75 பேர் வீடு எக்ரிமெண்ட் வைக்கலாம். ஆனால் இந்த பஞ்சாயத்து சொல்கிறது பஞ்சாயத்து தான் கொடுக்குது. இந்த 250ம் SC STக்கு 250ம் ஜனரலுக்கு 75 கொடுக்கறதுக்குள்ள ஒரு காரணம் சர்க்கார் கொடுக்குற காசு தான். ஒரு வருஷத்துக்கு 100 சர்க்கார் கொடுக்குறது MLA ஃபண்டு 5 கோடி ரூபா. ஆனால் இந்த பஞ்சாயத்துக்கு கொடுக்குற சர்க்காரோட ஃபண்டு 4.5 கோடி ரூபா. இந்த 4.5 கோடி ரூபா எதுக்கு தருது? அங்கே உள்ள பொது விகசனத்துக்கு வேண்டி. இந்த மறையூர் கிராம பஞ்சாயத்தில் ஒரு பொது கிரவுண்ட் இருக்கான்னு நீங்கள் பரிசோதிக்கணும். பொது கம்பவுண்டேஷன் அதாவது டாய்லெட் இருக்கான்னு நீங்கள் பரிசோதிக்கணும். காந்தலூர் மறையூர் டூரிஸ்ட் மேகலைன்னு அறிவித்ததுக்கு அப்புறம் இந்த 4.5 கோடி ரூபாயில் மறையூர் கிராம பஞ்சாயத்து எத்தனை ரூபா முடக்கிருக்குன்னு நீங்கள் பரிசோதிக்கணும். 8 கோடியே 86 லட்சம் ரூபா லாஸப்பாக போச்சு. அது சர்க்கார் திருப்பி எடுத்துருச்சு, மீண்டும் காசு கொடுத்துச்சு. அலிமதிக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த மறையூர் கிராம பஞ்சாயத்துக்கு நிரந்தரம் ஒரு செக்ரட்டரி இல்லை. ஏன்னா செக்ரட்டரி வர்றது பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா அவன் ஃபுல் சர்வீஸ் வாங்கணும், குடும்பத்துக்கு பாதுகாக்கணும். இந்த மறையூர் கிராம பஞ்சாயத்துக்கு வந்தால் நமக்குள்ள ஒரு சூழ்நிலை ஒரு மாற்றங்கள் வந்துச்சுன்னா அவன் வீட்டில் தான் போயிருக்கணும். இதுதான் நடக்கிறது. இந்த 5 வருஷம் MLAவோட ஃபண்டு ராஜா அட்வொகேட் ராஜாவோட ஃபண்டு, ஆதிவாசி மேகலையோட நபார்டு ஃபண்டு, எத்தனை ரோடு, வைத்திரி, பாலம். நீங்கள் ஒரு சிந்திக்கணும். சிவன் கோயிலில் அந்த பாலம் 6 மாதத்தை பூர்த்தீகரித்த அட்வொகேட் ராஜாவோட ஃபண்டு. சந்தனாலிருந்து சின்னாறு வர 10 கோடியே 40 லட்சத்தோட ஃபண்டு. 9 கோடியே 10, 9 கோடியே 20 லட்சம் ரூபா பம்பில் 100 வீடு பம்பில் இருந்து பைசு நகர் வர. அது மாத்திரம் இல்லை, செருவாடு பாலம், அங்கன்வாடி, பாக்கி உள்ள ஆதிவாசி மேகலையில் ரோடு, ஸ்ட்ரீட் லைட்டு, இதெல்லாம் கொடுத்தது ராஜாவோட ஃபண்டாக இருந்தாலுமே இடதுசாரி ஜனநாயக முன்னணியினுடைய பினராயி விஜயனுடைய முன்னேற்ற பாதையில் நம்ம காந்தலூர் மேகலையில் இப்போ டவரு காணணும். ഏറ്റവും കൂടുതൽ ആദിവാസി മേഖലയിൽ உள்ளவங்களுக்கு ஃபோனு ஒரு அத்தியாவசிய காரியத்துக்கு பேசுறதுக்கு கொடுத்தது பினராயி சர்க்கார். அது மாத்திரம் இல்லை, கிருஷி பவனில் விவசாயிகளுக்கு வேண்டிட்டு பல நல்ல திட்டங்கள், குருமிளகு, கொக்கோ, ஜாதி, மற்ற பாக்கு, தெங்கு, பல இதெல்லாம் விவசாயிக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி மற்ற சீர கர்ஷகருக்கு சின்ன கண்ணுக்குட்டி ஒரு பசு 1000-1500 அடைச்சி சப்சிடியில் கொடுத்தாங்க. கோழி 10 ரூபா ஒரு குஞ்சு, ஆடு, இப்படி உள்ள பல நல்ல திட்டங்களை சீர கர்ஷகருக்கும் வித்யாபிஷ மேலைன்னு வச்சிங்கன்னா 2 கோடி ரூபாய் LPS. மந்திரி சிவங்குட்டி சார் பிரகாபிச்சார். இந்த கூட்டத்தை பார்த்து, இந்த ஜனங்களோட ஆவேசத்தை பார்த்து மீண்டும் 1 கோடி ரூபா தாரேன். இதே மறையூர் பிரகாபிச்சார். மறையூர் கிராம பஞ்சாயத்து பிரசிடண்ட் முன்னால் தீபா அருள்ஜோதி முன்னால் பிரகாபிச்சுட்டு போனார்.
மீண்டும் அவர் சொன்னார், இனி ஆവശ്யம் ஒன்றைக்கு வர ரெசல்யூஷன் கொடு, அவங்க கொடுக்க மாட்டேன்னாங்க. மீண்டும் அதே ஸ்கூலில் 2 கோடி ரூபா அனுமதித்து நம்ம ஜெயமாதாவிலையும் பாக்கி உள்ள குழந்தைங்களுக்கும் படிக்க வந்தப்போ எல்பி ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியம் தொடங்கிறதுக்குள்ள சர்க்கார் ஐடி மேகலையில் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதுக்குள்ள பாவப்பட்ட பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறதுக்கு வேண்டி அதுக்கு கொடுக்கக்கூடிய ஜியோ கவர்மெண்ட்டு கேபினெட் ஸ்பெஷல் கேபினெட்டு கூடி அதை தீர்மானித்து சிவங்குட்டி கேட்டு மினிஸ்டர் எடுத்து முக்கியமந்திரி கேபினெட்டில் பாஸ் ஆக்கி கொடுத்தா அனுசரித்து இன்றைக்கி 470 குழந்தைங்க இன்றைக்கி மறையூர் எல்பி ஸ்கூலில் படிக்கிறாங்க. அதேமாதிரி ஆரோக்கிய வகுப்பு எடுத்துனீங்கன்னு வச்சிங்கன்னா சிஎஸ்ஹெச்சி கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர் இருந்தது பிஎம்சி, அதாவது பிரைமரி ஹெல்த் சென்டராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சிஹெச்சின்னு வந்துச்சு. இப்போது எம்எல்ஏ முயற்சி எடுத்து எம்எல்ஏ 5 மணி வரை ஓபி நடத்தணும், ஹார்ட் பேஷண்ட்டுக்கு இது நடத்தணும், பெண்களுக்கு பிரசவத்துக்கு ஐசி வார்டு உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரோக்கிய வகுப்பு மந்திரியாருக்கு நேரிட்டு போய் இந்த ஃபண்டை கேந்திர கவர்மெண்ட்டுக்கு ஆரோக்கிய மந்திரி கொண்டு போய் இப்போ ஐபி உண்டாக்குறதுக்கு வேண்டிய ஒரு நடவடிக்கை கொண்டு வந்தது இடதுசாரி ஜனநாயக முன்னணி தான். இன்றைக்கி ஓபியில் பார்த்தீங்கன்னா நேற்று நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது 290 ஓபி லிஸ்ட்டு. எத்தனை மணிக்கு வர? 1:30 வர. அதுக்கப்புறம் கீழே நிற்கிது. ஹார்ட் பேஷண்ட்டு, கிட்னி, கேன்சரு எல்லா மருந்தும் சௌஜன்யமாக ஃப்ரீயாக மெடிக்கலில் போய் வாங்கினா 2500-3000 ரூபா ஆகும். ஆனால் அந்த கவர்மெண்ட்டு ஃப்ரீயாக கொடுக்குறதுக்குள்ள ஒரு பദ്ധதி இடதுசாரி ஜனநாயக முன்னணி பினராயி சர்க்கார் தான் கொண்டு வந்து இது நம்ம வந்திருக்கு. நம்ம இந்தியாவில் வேறு எங்கேயும் போக வேண்டாம், நம்ம லோக்கல் இந்த 14 வார்டுக்குள்ளே கொண்டு வந்து நம்ம சேர்த்தா போதும். இந்த 4.5 கோடி ரூபா பஞ்சாயத்து கொடுக்குற விகசனம் இந்த பஞ்சாயத்து என்ன செஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு முன்னேற்றம் ஜனங்களுக்கு ஒன்று படிக்கணும். இன்னும் ஒன்று ஊனமற்றோருக்கு இந்த சர்க்கார் இந்த பஞ்சாயத்துக்கு ஜில்லா பஞ்சாயத்து ரீதியில் எத்தனை ஊனமற்றோருக்கு வந்திருக்கோ 3 சக்கர வீலு எம்எல்ஏலாம் கொடுத்து எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் இந்த பஞ்சாயத்தில் எத்தனை கொடுத்துருக்கு, இந்த பஞ்சாயத்து என்ன பண்ணியிருக்குன்னு நீங்கள் வகையிருக்கணும். எம்எல்ஏ என்ன விகசனம் பண்ணியிருக்காரு, எம்பி என்ன விகசனம் பண்ணியிருக்காரு நீங்கள் வகையிருக்கணும். நம்ம ராஷ்டிரத்தில் யாருமே நம்ம குத்தம் சொல்லல. எம்பி செஞ்ச ஒரே விகசனம் ஒரு ஆம்புலன்ஸ், அது குடிக்கி. 2வது கொடுத்த விகசனம் முருகம்பாறையில் ட்ரைபலுக்கு மியூசியம் 40 லட்சம் ரூபா. அதை விட்டால் ஒரு கனாலு, ஒரு பாலம், அது ஆனைக்காப்பட்டி. அந்த ஃபண்டை தவிர அது வாங்கிறதோட கழிவும் அது செஞ்சதுக்குள்ள ஒரு தண்டனையும் மார்க்சிஸ்ட் பார்ட்டியில் உள்ள எம்எல்ஏ இல்லை மெம்பரு அவருக்கு கழிவறிஞ்சு குட்டிராஜுக்கு அதை வாங்கி அவர் செஞ்சார். ஆனால் எம்எல்ஏ செஞ்ச ஃபண்டுக்கும் எம்பி செஞ்ச ஃபண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. 10 வருஷம் 5 வருஷம் எம்பி டீன் குரியாகோஸ் இருந்தார். இங்கே என்ன விகசனம் பண்ணியிருக்காரு இங்கே சிந்திக்கணும். அந்த 5 வருஷத்தில் அட்வொகேட் ராஜா என்ன விகசனம் பண்ணியிருக்காரு நீங்கள் பரிசோதிக்கணும். அது பிரத்யேகிச்சு காங்கிரஸ்காரர் பரிசோதிக்கணும். சிவன் கோயில் பாலம் 2.5 கோடி, சந்தனாலிருந்து சின்னாறு 9 கோடி, 100 வீடிலிருந்து பைசு நகர் 10 கோடி வந்த அட்வொகேட் ராஜா மறையூர் வில்லேஜில் மறையூர் பஞ்சாயத்தில் எத்தனை விகசனம் பண்ணியிருக்காரு நீங்கள் பரிசோதிங்க. டீன் குரியாகோஸ் எம்பி என்ன விகசனம் செஞ்சுருக்காரு நீங்கள் அதை பரிசோதிங்க. இதை பரிசோதிச்சுட்டு ஜனங்கள் யாருக்கு நல்லதை செஞ்சுருக்கோ அவங்களுக்கு நீங்கள் முன்னேற்ற பாதையில் வரணுன்றதுக்கு வேண்டி தான் இடதுசாரி ஜனநாயக முன்னணி இந்த பத்திர சம்மேளனம் நடத்தி நம்ம ஜனங்களுக்கு செய்த காரியம், நல்ல காரியம், ஆதிவாசி மகளிர் ரோடு, வைதூதி, கனாலு, வித்யாபிசம்,
ஆரோக்கிய மேഖലയിൽ நம்ம நல்ல காரியம் செஞ்சதுனால தான் நாங்கள் இந்த மேடையில் வச்சு செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லிக்கிட்டு இந்த மேഖലയിൽ இந்த ஒரு இடதுசாரி ஜனநாயக முன்னணி சார்பாக இடதுசாரி ஜனநாயக முன்னணியுடைய எல்டிஏ கூட்டணியுடைய கூட்டத்தை எல்டிஏ கமிட்டியுடைய கன்வீனர் சொன்னோம் சந்திரகுமார் பகுதி யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய தோழர் ராஜேந்திரன் அவர்களே, கேரளா காங்கிரஸில் இருக்கக்கூடிய அந்த ரமேஷ் அவர்களே மற்றும் கூட்டத்திற்கு வருகை இருக்கின்ற நமது எல்டிஏ சகோதரர்களே, தோழர்களே அனைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் என்ற முறையில் எனக்கு பணிவான வணக்கத்தை முன்னிலை தெரிவித்துக் கொண்டு இடதுசாரி ஜனநாயக முன்னணி மக்களுக்காக செய்யக்கூடிய சேவைகளை பற்றி இங்கே தோழர் சந்திரன் மிக புள்ளி விவரங்களோடு எடுத்து உரைத்து விட்டார். அதுபோல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நண்பர் அவர்களும் கூறிவிட்டார்கள். அதே போல் எனது சகோதரர் ரமேஷும் மிக தெளிவாக எடுத்து கூறிவிட்டார்கள். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை மாத்திரம் திராவிட முன்னேற்ற கழகம் எதற்காக எல்டிஎஃப் சர்க்காரை ஆதரிக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஏன் ஆதரிக்கப் போகிறோம், ஆதரித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மாத்திரம் ஒரு சில விஷயங்களை நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். முதலெல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு சாமானியப்பட்டவர்கள் மற்றும் போகவே முடியாது. போலீஸ் அன்னைக்கு எதிரில் ஆடும். இன்றைக்கி காவல்துறை அதிகாரிகள்கிட்ட எந்த ராத்திரி 12 மணிக்கு போய் நமக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாலும் அங்கே கசார போட்டு வச்சுருக்காங்க இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடி. தைரியமாக போய் நம்மளுடைய மரியாதைக்குரிய பினராயி விஜயன் சர்க்காரில் பயப்படவே வேண்டாம். ராத்திரி 12 மணிக்கானாலும் நீங்கள் போகலாம், பெண்கள் தனியாக போகலாம், கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அவங்களுக்கு மரியாதையோடு ஷேர் போட்டு அவங்களுடைய காரியங்களை கேட்டு தீர்வு உண்டாக்கி கொடுத்து அவங்கள கண்ணியமாக வழிநடத்தி கொண்டு போகிற காலகட்டத்தை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். காங்கிரஸ் கட்சி காலத்தில் இப்படி ஒரு காரியத்தை நம்ம நினச்சி கூட பார்த்துக்க முடியாது. அதே போல் பென்ஷன் விஷயங்களாக இருக்கட்டும், வெறும் 400 ரூபாயில் யூடிஎஃப் சர்க்கார் விட்டுட்டு 18 மாதம் பென்ஷனை கொடுக்காம அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதல் கூட சொல்லாமல் விட்டுட்டு போன சர்க்கார் யூடிஎஃப் சர்க்கார். வந்த உடனேயே இந்த 600 ரூபாயை வச்சு மக்களால் எதுவுமே செய்ய முடியாது. நிதி பற்றாக்குறைகள் எவ்வளவு இருந்திருந்தாலும், மத்திய அரசு எவ்வளவு வஞ்சிச்சிருந்தாலும் மக்களுடைய கோரிக்கைகளை, எளிய மக்களின் வேதனைகளை கருத்தில் கொண்டு மரியாதைக்குரிய கேரள மாநில முதலமைச்சர் உடனடியாக இந்த 600 ரூபாயில் இந்த ஏழை மக்களால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி படிப்படியாக 400 ரூபாயில் இருந்த பென்ஷன் தொகையை 1600 ரூபாய்க்கு இன்றைக்கி வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு மாதம் கூட பெண்டிங் இல்லாமல் இந்த நடக்கிற இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நிமிஷத்தில் கூட பென்ஷன்தாரர்களுக்கு பெண்டிங் கிடையாது, அனைத்தும் கொடுத்தாகிவிட்டது. அது மட்டும் இல்லை, ரேஷன் பொருட்கள் வெளி மார்க்கெட்டில் 60 ரூபாய்க்கு 65 ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி விற்கக்கூடிய அதே தரத்தில் இன்றைக்கி ரேஷன் பொருட்கள் இலவசமாக கொண்டு வந்து ரேஷன் கடைகளில் கொடுத்துட்ருக்காங்க. திருவிழா காலங்களில் மானிய ரேட்டில் பருப்பு, சர்க்கரை, வத்தல், புளி, மல்லி, சோப்பு, மெழுகுதிரி அடக்கம் மானிய ரேட்டில் ஒரு 500 ரூபா கொண்டு போனீங்கன்னா வெளி மார்க்கெட்டில் 1800 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பொருள் நீங்கள் 500 ரூபா கொடுத்து நீங்கள் நீங்கள் வாங்கி போகலாம். வேறு யாரும் மத பேசுகிறதுலாம் ஒன்றுமே கிடையாது, பேச முடியாது. அந்த அளவுக்கு வயது முறைந்தவர்கள் வண்டி ஏறி ஆட்டோ பிடிச்சி பென்ஷன் வாங்கணும்னு காசு இல்லையே அப்படிலாம் நினைக்க வேண்டாம். உன் வீட்டுக்கே பென்ஷன் இடைத்தரகர்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட நல்ல காரியங்களை இடதுசாரி ஜனநாயக முன்னணி அரசு செய்வதால் இடுக்கி மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து இடதுசாரி ஜனநாயக முன்னணிக்கு ஒத்துழைப்பு வழங்கும் என்று கூறி எனக்கு பேச வாய்ப்பளித்த இடதுசாரி ஜனநாயக முன்னணிக்கு நன்றி கூறி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.